வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? அந்த 11 போட்டாருங்க வைபவ் வரோரா செகண்ட் ஹாஃப்ல, அங்கேயே போச்சு. கேகேஆர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறேன்னு சொன்னாங்க, அதுக்கே சல்யூட் அடிக்கலாம். பட் 180 தாங்க அடிச்சாங்க. 180 கொல்கட்டால பத்தாதுங்க. 180 சிஎஸ்கே சேஸ் பண்ணதே இல்லை 2019 ஆனால் இன்னைக்கு சேஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீம்லேயும் பெருசாக மாற்றம் இல்லை, ஒரு மாற்றம் தான். வெங்கடேஷ் எனக்கு பதில் மணிஷ் பாண்டே உள்ள வந்தார், இங்கே ரஷீதுக்கு பதில் பட்டேல் நல்லா வந்தார். பட்டேல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஏன் சாம்கர்னை உட்கார வச்சாங்கன்னு தெரில, பட் உட்கார வச்சுட்டாங்க. குட்டி ஏபிடி, தூபே, நூர் அகமது அண்ட் பட்டேல் இவங்க தான் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான முக்கிய காரணங்களாக இருந்தாங்க. ரஹானே ஏன் தோத்தாருன்னா அந்த 11வது வைபவர்கிட்ட கொடுத்தாருங்க. அவருக்கு நான் பெருசாக குறையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா வருண் சக்கரவர்த்தியும் நிறைய நல்லா போட்டாங்க. விக்கெட் விழுவல, சரி கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வைபவர்கிட்ட போனாரு. மேபி அந்த ஒரு ஆண்டு ரிசல்ட்டை போயிருந்துருக்கலாம், பட் வைபவர் நம்பினாரு, பெருசாக அது கை கொடுக்கலங்க. கேகேஆர் டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடும்போது குருபாஸும் ரஹானே வந்தாங்க. நார்மல் ஸ்டார்ட் கிடச்சிச்சு. ரகுவன்சி பெருசாக ஜொலிக்கல, பட் கேப்டன் ரஹானே மேட்சுக்கு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மணிஷ் பாண்டே மேட்சை கடைசி முன்னே நின்று கொண்டு போனார். ரசூல் இன்னைக்கு தாங்க, அதாவது 10 மேட்ச்சுக்கு அப்புறம் தான் கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டும் கேகேஆர் கேப்டன் கோச்லாம் கொஞ்சம் யோசிச்சு ரசூலை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி ப்ரமோட் பண்ணாங்க. அதனால ரிசல்ட் நல்லா தாங்க கிடச்சிக்கிட்டு இருக்கு. நூர் அகமது 4 விக்கெட் எடுத்தாங்க. நூர் அகமது கம்பேக் கொடுத்தாங்க மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப் அவுட்டு இருந்துச்சு, அப்புறம் எங்கெங்கேயோ போயிடுச்சு, மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காரு. பட் அந்த கம்பேக் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். எஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின் நல்லா போட்டாரு, ஜடேஜா நல்லா போட்டாரு, பட் பத்தீரனா பயங்கரமாக அடி வாங்குறாருங்க. எஸ், கடைசி ஒரு நல்லா போட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லல. கடைசி 6 பாலுக்கு 6 ரன் கொடுத்தாரு, பட் அதுக்கு முந்தின ஓவரில் நல்லாவே அடி வாங்கினாரு. 180 சேஸபிளுங்கிறப்ப டெவின் கான்வேவும் மாத்திரையும் உள்ள வந்தாங்க, பட் ரெண்டு பேருமே சுபிக்கலைங்க. சரி, மறுபடியும் சிஎஸ்கே அதே மூமெண்ட்ல தானே இருக்குங்கிற மாதிரி தான், நான் இருக்கேன் சரே அப்படின்னு சொல்லி பட்டேல் வந்தாரு. பயங்கரமா அடிச்சாருங்க, இம்பாக்டை காட்டினாங்க. இன்னைக்கு சிஎஸ்கே ஒரு முடிவில் தெளிவாக இருந்தாங்க. நாங்கள் பவர் பிளேல இன்டென்ட்டை காட்டுவோம்னு சொல்லிட்டு எஸ் இன்டென்ட்டை காட்டாங்க, பட் விக்கெட்ஸை விட்டுட்டாங்க. அதை பெருசாக இந்த மேட்ச்சில் பாதிக்கல. ஏன் காரணம், அந்த 11வது ஓவர் குட்டி ஏபிடி மேட்சை நல்லா கொண்டு போனாரு. தூபே சிக்ஸர் ஆறுச்சாமி அப்படின்னு சொன்னாங்க, பட் அவரு மேட்சை முடிக்க சாமி, மேட்சை முடிச்சா போதும் சாமி மாதிரி ஆனாரு. எஸ், அவர் 6 அடிக்கிறதுனால மேட்சை கொண்டு போனார். 1 செகண்ட் தோனி, அதாவது கம்ஃபர்டபுளான சேஸ்னா தோனி கண்டிப்பாக சேஸ் பண்ணி கொடுப்பாரு. அன்னைக்கு தான் நினச்சி எஸ் பவர் பிளேல 5 விக்கெட் விட்டுருந்துருக்கலாம். 13வது ஒரு முடியை கொண்டு போனாங்க. பிரேவிஸும் தூபேவும் ஒரு கிளினிக்கலாக ஆனாங்க. அந்த 11வது தான் ஆட்டத்தையே மாற்றிச்சுன்னு சொல்லலாம். பட் அந்த மூமெண்ட் எடுத்து தானே ஆகணும். விக்கெட் விழுலன்னா அதுக்கு விக்கெட் தேடி தான் போகணும். அந்த இதில் மாட்டிக்கிட்டார் ரஹானே. மற்றபடி ரசூல் 3 ஓவர் போட்டார், அவங்களுக்கு விக்கெட் எடுக்க போல. அவர் இன்னைக்கு விக்கெட் எடுக்கல. பேசிக்காக ரசூல் வந்தாலே விக்கெட் விழுந்துருன்னு சொல்லுவாங்க, பட் இன்னைக்கு விழுவலை. தோனி ஃபினிஷிங் ஆஃப் ஸ்டைல் அது மட்டும் தாங்க மிஸ்ஸிங் சிஎஸ்கே ஃபேனுக்கு. மற்றபடி மேட்ச் நல்லபடியாக போச்சு, சிஎஸ்கேக்கு போச்சு. கேகேஆர் என்னென்ன தப்பு பண்ணிட்டாங்க, அந்த வைபவர்கிட்ட கொடுத்தது மட்டும்தான் தப்பா கிடையாதுங்க. கடைசி ஓவரில் கொஞ்சம் அடிச்சிருந்துருக்கணும். இதனால என்ன கேகேஆர் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. அடுத்த 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சாலும் 15 பாயிண்ட் தான் வருவாங்க. இதனால பாயிண்ட்ஸ் டேபிளில் எக்கச்சக்கமான ட்ராமா இருக்கு. கேகேஆர் உள்ள வரணும்னா அடுத்த மேட்ச் டெல்லியும் மும்பை தோத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும். கேகேஆர் ஒருவேளை ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க உள்ள போறத அவங்க முடிவில் இருந்திருக்கும். இப்ப அடுத்தவங்க முடிவை நம்பி இருக்கு. இதே மாதிரி முடிவுல தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஐபிஎல் பார்க்கலாம் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.